இந்த ஃபோன் ரிங்ஸ் எபிசோடு 5-6 ஸ்டோரி எப்படி இருக்க போகுது. ஒரு த்ரில்லர் வைப் ஆரம்பித்து இந்த எபிசோடில் இவங்க 2 பேருக்குமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போன எபிசோடு எப்படி முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹீஜுவுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீஜுவை ஒதுக்கி வச்சு அவங்கள தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சிஸ்டரே இப்போ மறுபடியும் கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீஜு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்டேஜாக தான் வந்திருக்காங்க. உண்மையான மேரேஜ் பொண்ணு ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் இவங்க சப்ஸ்டியூட்டாக மேரேஜ் பண்ணியிருக்கதா கான்ட்ராக்டில் சொல்லியிருப்பாங்க. பட் இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே நம்ம ஹீரோடைய பிளான் தான். ஹீஜுவை தான் மேரேஜ் பண்ணணும்னு அவர் ஆரம்பத்திலே முடிவு பண்ணியிருக்காரு. இவங்க ஒரு ஃபேமிலியாக பார்ட்டிக்கு போகும்போது அங்கே இருக்கிற 2 பேர் ஹீஜுவை பற்றி நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. ஹீஜு சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் அவளோட அக்கா ஒரு நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாள். இப்போ கூட பாரு, அவளோட அக்கா இனாவை நம்ம பார்க்கவே இல்லை, ஆனால் இந்த ஹீஜு பார்ட்டிக்கு வந்திருக்கா. இவங்க பேசுகிறத நம்ம ஹீஜு கேட்டிருந்துருப்பாங்க. அது அவங்களை மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அந்த 406 ஃபோனில் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி எமோஷனலாக பேசியிருப்பாங்க. தன்னைத்தானே ஒரு ஹேக்கர் பேசுகிற மாதிரி நெகட்டிவாக திட்டிருப்பாங்க. பதிலுக்கு ஹீரோ ஹீஜுவை பற்றியும் உனக்கு தெரியாது, அவள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கான், அவளுடைய அம்மா மேலே இருக்கிற லவ்னால தான் இந்த முடிவுகள்லாம் எடுத்திருக்கான்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் வெளியே வந்து பார்க்கும்போது ஹீஜு தான் ஃபோன் பேசுகிறாங்கன்றதை அவர் பார்த்துருப்பாரு. அப்படியே ஒரு பயங்கரமான பிஜிஎம்மோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஸோ எபிசோடு 5-6 ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி பேசலாம். ஹீஜுவால் பேச முடியுன்றதை சாவன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. இந்த உண்மையை மறைச்சிட்டான்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அவங்களால பேச முடியுதுன்னு சந்தோஷப்படுறாரு. இனிமேல் எது நடந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஹீஜி கிட்ட சொல்ல அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இத்தனை நாள் அவங்க சைடில் யாருமே இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட்டாக யாரும் இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்பாங்க. சாவன் அவங்களுக்காக கேர் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வாய்ஸ் மாடுலேஷனை யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாரு. உங்ககிட்ட யார் இப்படி அனானிமஸாக கால் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குமான்னு கேட்குறாரு. கால் பேசுகிறது ஹீஜுவாக தான் இருக்குன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். பட் அவங்க தான் அப்படின்னா அவருக்கு 100% கன்ஃபார்மாக தெரியல. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ரூம்குள்ளே போயிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. இதுக்கு எதுக்காக ட்ரெஸ்ஸை செக் பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஆரம்பத்தில் ஹீஜு இவரை கடுப்பேற்றுறதுக்காக ஒரு ஃபோட்டோ அமைச்சுட்ருப்பாங்க. இவங்களுடைய காலில் ஒரு மோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ தான். அந்த ட்ரெஸ்ஸு இவங்களுடைய கபோர்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸுமே இவங்களுடைய வார்ட்ரோப்பில் இருக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பருங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் 2 பேருமே ஆக்சிடென்ட்லி அந்த பெட்டில் விழுகிறாங்க. சின்னதாக ஒரு ரொமான்டிக் வைப்பை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம ஹீஜுக்கு இருக்கிற ஒரு சின்ன கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்கா எதுக்காக மறுபடியும் கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் சாவனுக்கு கரெக்டாக 10 மணிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் எக்ஸப்ட் அந்த உண்மையான ஹேக்கர் பேசுகிறத இக்னோர் பண்ணிடுங்க. ஹீஜு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டென்ஷன் இருக்கும். அண்ட் இவருமே ஒரு பயங்கர கடுப்போடு தான் பேசுவார். ஸோ கால் பேசுகிறது ஹீஜுவாக தான் இருக்கும்னு தெரியுதுக்கு முன்னாடியே அவர் அந்த காலை பற்றி பெருசாக பொருட்படுத்தல நிப்பாட்டியிருப்பார். பட் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அனானிமஸ் கால் மாதிரி இல்லாமல் ரொம்பவே சில்லாக மாறிட்டார். ஹீஜு என்ன தான் ஆசைப்படுறா, அவளுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள். நான் அவன் மேலே சின்சியராக இருக்கணும்னு நினைக்கிறாளா, என்னால் அதை 100% கொடுக்க முடியும். அண்ட் ஹீஜு மேலே நான் ரொம்பவே சீரியஸாக இருக்கேன்னு அவருடைய அஃபெக்ஷனை சொல்கிறாரு. இவரை பேசுகிறத கேட்டு ஹீஜு கொஞ்சம் எமோஷனல் ஆகிறாங்க. அடுத்த நாள் இவர் எந்தளவுக்கு ஹீஜு மேலே அக்கறையாக இருக்குன்னு காட்டுறதுக்காக ஹீஜுக்காகவே சைன் லாங்குவேஜ்லாம் பேச கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த கால் பேசினதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் க்ளோஸராக மாறுறாங்க. ஆரம்பத்தில் ஹீஜுவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். செத்ததுக்கப்புறம் கால் பண்ணுன்னு சொல்கிறத கேட்டு இவனுக்கு நம்ம மேலே சுத்தமாகவே அக்கறை இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. பட் சாவனுடைய உண்மையான கேரக்டரை இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சாவன் ஹீஜு 2 பேருமே சேர்ந்து ஒர்க் ஷாப்காக ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. 2 பேருமே என்ஜாய் பண்ணுறாங்க. வழக்கத்தை விட கொஞ்சம் க்ளோஸாகவும் இருக்காங்க. மெமரிஸ்க்காக 2 பேருமே ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரே டீமாக விளையாண்டு வின் பண்ணி அதை செலிப்ரேட்டுமே பண்ணுறாங்க. இப்படியே ஹாப்பியாக போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாங்க. இவங்க எப்படி காணாமல் போனாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் நடந்துச்சா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்ற பதட்டத்தில் சாவன் பார்த்தீங்கன்னா வேகமாக தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல ப்ரிவியூமே முடிக்கிறாங்க. ஒரு சஸ்பென்ஸ்க்காக இப்படி எண்டிங் வச்சிருப்பாங்க. பட் கவலைப்படாதீங்க, பெருசாக எதுவும் நெகட்டிவாக கொடுக்க மாட்டாங்க. எபிசோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே ஏகப்பட்ட ட்ராமா கண்டென்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் ஹிடன் லவ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்கான அப்டேட் ஸ்டோரியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 25ல் நீங்கள் எந்த ட்ராமாஸ்க்காக ஆன்டிசிபேட்டாக இருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவதாங்க இந்த ஒரு வீடியோ. பாய்.